எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து தேதி என்ன அப்படின்னா, தேதி என்னது இன்னைக்கு 3 சாரி 2 3 தெரியல. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து சனிக்கிழமை டேட் இன்னைக்கு 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன். கரெக்டாக டேட் கூட ஞாபகம் இல்லை எனக்கு. இங்கே வந்த பிறகு உண்மையாகவே சொல்லி நான் வெளிநாட்டுக்கு வந்தவங்க எனக்கு நாள் கிழமை எதுவுமே இல்லை, ஞாபகமே இல்லை. ஆக்சுவலாக மே 1ஆம் தேதி வந்து ஒர்க்கர்ஸ் டே தெரியாது. அன்னைக்கு வந்து நான் வீட்டில் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்லியாங்க இன்னைக்கு லீவ் அப்படின்னா. கேட்டால் என்ன லீவு? மே 1 லீவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு லீவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் மே 1னே தெரியுது. அதுக்கப்புறம் தான் நானே வந்து ஸ்டேட்டஸ் போட்டேன். அந்த அளவுக்கு நமக்கு இங்கே வந்தவரை இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. இன்றைக்கி என்ன இந்த வீடியோ அப்படின்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மத்தியானம் வந்து சாப்பாடு சரியில்லை. சத்தியமாக ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. காலையில் நான் வந்து சாப்பிடல, தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். நான் காலையில் வந்து எனக்கு வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். காலையில் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட மாட்டேன். டேரெக்டாக வந்து லஞ்ச் அப்புறம் வந்து டின்னர் தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு மத்தியானம் தான் சாப்பிட போனேன். உண்மையாகவே பருப்பு கறி இருந்து அது வந்து நல்லாவே இல்லை. அப்படின்னா அது தண்ணியாக இருந்து லிக்விடாக இருந்து, அதுக்கு அடுத்து வந்து ஒரு வாழைக்காய் பொரியல் இருந்து, அதுவும் வந்து நல்லா இல்லை. நான் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தேன், நல்ல பசி. அதனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேகை சுரண்டும் போது பேகை செக் பண்ணி பார்க்கும்போது 100 பைசா, ஐ மீன் ஒரு 100 பைசா கடந்து என்கிட்ட ஒரு 100 பைசா கடந்து இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு கடை இருக்குது. இங்கே 100 பைசா ஏதாவது கிடைக்குமா சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்க போகிறேன். அப்புறம் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸ் எனக்கு சேனலில் இருக்குது. நான் அந்த ஓமன் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். நான் இங்கே வந்தது இதுவரை நடந்த நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாம் வந்து பாருங்கள். ஸோ கடைக்கு நான் போகிறேன். வாங்க. பார்த்தீங்களா பில்டிங்கை? பார்த்தீங்களா? இது ஒரு கேம்பஸ். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பில்டிங் கிட்ட இருக்கும். பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்கும். அப்புறம் இது வந்து கேண்டீன். இது வந்து நாங்கள் சாப்பிட போகிற கேண்டீன் தான் இருக்குது. இதாக இருக்குல்ல, இதான் வந்து கேண்டீன். ஃபுல்லாக காமிக்கும். பார்த்தீங்களா? இங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் நிறைய இருக்குது பின்னாடி. கொஞ்சம் வெயில் அதிகமான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். வந்த புதுசில் பரவாயில்லாமல் இருந்து இப்போ வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்குது. நம்ம ரூமில் ஃபுல்லாக ஏசியில் இருக்கிறதுனால தெரியலையோ என்னவோ தெரியல. உள்ள ஏசியில் இருந்துட்டு வெளியில் வரும்போது நல்ல ஹீட், நல்ல சூடாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்களா, எப்போவுமே சவுண்டு போட்டுகிட்டே இருக்கும். இங்கே ஒரு கூண்டில் அடைச்சி போட்டிருக்கு காதல் ஜோடிகளை. நைட்டு வந்து அவ்வளவு சவுண்டு இருக்காது. நைட்டு ஒரு 10 மணிக்கு பிறகு சவுண்டு கம்மியாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. அதுகளுக்கு சின்ன சின்ன வீடெல்லாம் வச்சு கொடுத்து. இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்து. என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையில் நான் வந்து பேங்க்குக்கு போனேன். எதுக்குன்னா, எனக்கு அக்கௌண்ட்டில் ஒரு சின்ன இஷ்யூ, அப்புறம் வந்து நெட் பேங்கிங்கில் ஒரு சின்ன இஷ்யூ இருந்து, அதனால பேங்க்குக்கு போனேன். அப்போ நான் இங்கே கிளம்பும்போது நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் போனேன். எதுக்குன்னா, பஸ்ஸில் போகிறத உங்களுக்கு தான் ஷேர் பண்ணணும். அப்படின்னா இங்கே பஸ் ட்ராவல் எப்படி இருக்குது, பஸ் எப்படி இருக்குது, உள்ளாடி எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி நான் வந்து வீடியோ எடுத்தேன். நான் பஸ்ஸில் ஏறும்போது அதை டிரைவர் பார்த்துட்டான் போல் எனக்கு மொபைலை வாங்கி எல்லா வீடியோஸையும் அழிச்சு விட்டேன். அப்படின்னா அந்த பஸ்ஸில் நான் ஏறின வீடியோ, பஸ் அங்கிட்டு பஸ் வரும்போது ஒரு வீடியோ எடுத்தேன். அது உள்ள ஏறும்போது எடுத்த வீடியோஸை எல்லாம் பார்த்துட்டு மொபைலை வாங்கி அதை உடனே அழிச்சு தள்ளி விட்டாச்சு. எனக்கு நல்ல பயமாக இருந்து அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை. அந்த சாப்டரையே விட்டேன். பஸ் ட்ராவலில் வீடியோ எடுக்க சாப்டரையே விட்டுட்டு போயிட்டு வந்தேன். எப்படியோ அதான் நம்ம சொன்ன உங்கள்கிட்ட முதலே சொல்லியிருப்பேன். இங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது, வீடியோவில் எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்டு. நம்ம பயந்து தான் வீடியோஸும் எடுப்போம் வெளியில் போகும்போது. கடை போட்டு இன்னைக்கு சனிக்கிழமை கடை போட்டு எப்போ திறக்கும்னே தெரியல. பார்த்தீங்களா, பூட்டி போட்டிருக்கு. ஸோ நம்ம போயிட்டு ஒரு ஈவினிங் டைமில் வெல்லாம் நல்லா உறங்கி எழும்பி கடைக்கு போகிறேன். ஆக்சுவலாக நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் 100 பைசாக்கு என்ன கிடைக்கும். அது லட்டு கிட்டணும். லட்டு நம்ம இடத்தோட லட்டு உண்டுல்ல, ஒரு லட்டு 50 பைசாயா கிட்டும்னு சொன்னேன். அப்போ 2 லட்டு வாங்கி சாப்பிட போகிறேன். ஏன்னா எப்படியானு சாப்பிட நைட் 8 மணி ஆகும். அது வரைக்கும் நமக்கு பசி இருக்கணும்ல. தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போய் படுத்தேன், உறங்கினேன். எழும்பி பார்க்கும்போது மணி இப்போ வந்து ஒரு 6 மணி ஆச்சு. கடைக்கிட்ட வந்தாச்சு. கடை திறந்துருக்கான்னு தெரியல, பார்ப்போம். கடை திறந்துருக்கு. இப்போ தான் திறந்துருக்காரு. உள்ளாடி போவோம். பார்த்தீங்கன்னா லட்டு வாங்கியாச்சு. 2 லட்டு வாங்கினேன். ஒரு லட்டு வந்து 50 பைசா, 2 லட்டு வந்து 100 பைசா.
நான் இது வரைக்கும் இந்த கடையிலேருந்து லட்டு ஒன்றும் வாங்கலை. ஒரு ஆள் சொன்னார், அதனால வந்து வாங்கினேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். லட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா ரவுண்டாட்டு. நம்ம இடத்துல வந்து நம்ம பூந்தி லட்டு சாப்பிட்ருப்போம் இல்லை, அதே மாதிரி தான் மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இது பூந்தி லட்டு கிடையாது, வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பாக தான் இருக்குது, ஆனால் வித்தியாசமாக லைட்டாக உப்பாட்டம் இருக்குது. நம்ம அந்த ஒரு ஸ்வீட் பண்ணும்போது லைட்டாக இது போடுவோம் தெரியுமா, உப்பு, அதே மாதிரி உப்பு போட்டு கொள்ளலாம், நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து 50 பைசா ஒன்று, 2 100 பைசா. 50 பைசான நம்ம இந்தியன் ருப்பீஸுக்கு ஒரு 8 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி வரும், கொள்ளலாம். ஸோ 2 லட்டையும் சாப்பிட்டாச்சு, ரொம்ப நாளாச்சு லட்டு சாப்பிட்டு. ஆசையாக இருக்கும் சில விஷயங்கள், நம்ம சில வீடியோஸ் பார்க்கும்போது, நம்ம யூடியூப் சேனலில் சில வீடியோஸ் பார்க்கும்போது அந்த லட்டு பிரியாணி வெரைட்டியாக கூட்டச்சு சாப்பிடியது நம்ம ஊரில் இருக்கும்போது அப்படி சாப்பிட்டு பழகி போச்சு. சிக்கன், பீஃபு, ஐஸ்கிரீமு, இந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நல்ல ஆசையாக இருக்கும். வாங்கி சாப்பிட தோணதானே, ஆசையாக இருக்கும். வீடியோ பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்கு, ஆனால் ஆசை அப்படி போயிடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். லட்டு சாப்பிட்டாச்சு, இனி வந்து குளிக்கணும், அதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பிடணும், தூங்கணும். அதான் நம்மளோட இன்னைக்குள்ள டியூட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கிளம்புறேன், நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.